நீங்கள் வளர்க்குற ஷார்க் மீன் பெருசாக வளர மாட்டேதுன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நான் மீன் வளர்த்த எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து ஒரு 3 டிப்ஸ் கொடுக்குறேன். முதல்ல ஸ்பேஸ், அதாவது அது வளரக்கூடிய இடம். உங்கள் மீன் இப்போ தான் வந்து ரொம்ப சின்னமாக இருக்குது அப்படின்னா உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அதுக்கு ஸ்பேஸ் வந்து நிறையா கொடுக்க பாருங்கள். இப்போ ஷார்க் ஒரு 60 ரூபாய்க்கு ஜோடி வாங்குறீங்க அப்படின்னா வாங்கும்போதே வந்து 2க்கு 1, அதாவது 2 அடி நீளமுள்ள ஒரு தொட்டியை வாங்கி அதில் மீன் வளர்க்க பாருங்க. இல்லை ப்ரோ என்னால் 4 அடி தொட்டி அதுக்கு மேலேயும் போக முடியும் அப்படின்னா அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். பேசிக்காக வந்து அந்த மீன் வந்து நகல்றதுக்கு நிறைய இடம் வேணும். அது நல்லா சுற்றி வரணும். அங்கிட்டு இங்கிட்டு ஜாலியாக போயிட்டு வரணும். அப்போ தான் மீன் நல்லா வேகமாக வளருங்கிறது என்னுடைய கருத்து. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் அதுக்கு போடக்கூடிய உணவு. இப்போ நீங்கள் நார்மலாக வாங்குற பெல்லட்டே போட்டிங்கன்னா கூட அது வந்து வளரும். ஆனால் நம்ம இந்த இடத்துல குவாலிட்டியான ஃபுட்டு தான் நம்ம கொடுக்க போகிறோம். ப்ரோட்டீன் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி பெல்லட்டை வாங்கி ஃபீட் பண்ணலாம். ஆனால் ஓவர் ஃபீடிங் பண்ண வேணாம். இல்லை அப்படின்னா உங்கள் மீனுக்கு சிக்கன் லிவர் கொடுத்து பழக்கம் பண்ணி பாருங்க. அது சாப்பிட பழகிடுச்சுன்னா வாரத்துக்கு ஒரு வாட்டி கொடுக்கலாம். தண்ணி கொஞ்சம் அழுக்க அனுச்சுன்னா அதை மட்டும் பார்த்துக்கோங்க. மூணாவது பாயிண்ட் நேரம். நம்ம என்னதான் நல்ல சாப்பாடுலாம் கொடுத்து வளர்த்தாலும், நல்ல இடம்லாம் கொடுத்து வளர்த்தாலுமே கூட அதுக்கு வந்து வளர்றதுக்குன்னு இவ்வளோ ஒரு நேரம் இருக்கும். அது வரைக்கும் பொறுமையாக அந்த மீனை வளங்க. எங்ககிட்ட இருந்து மீன் வாங்க நினைச்சீங்கன்னா ஜீவா வண்ண மீன் நிலையம் சிவகங்கை மாவட்டம் தேவடையில் இருக்குது. பக்கத்தில்